ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்க்க போகிறது SN1 மெக்கானிசம். கண்டிப்பாக எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. SN2 மெக்கானிசமில் நம்ம வந்து ஸ்டீரியோகெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்கல. நான் இது வந்து கவர் பண்ணிடுறேங்க, ஓகேங்களா? ஸோ SN1 மெக்கானிசம் வந்து ரெண்டு ஸ்டெப்பில் நடக்கக்கூடியது. நம்ம SN1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்லிடுறோம். SN1னா யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஸோ அப்போ கண்டிப்பா அங்க பைமாலிகுலர்னு சொன்னபோது நம்ம என்ன என்ன சொன்னோம், அங்க வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த சப்ஸ்ட்ரேட் அண்ட் த நியூக்ளியோஃபைல். அதனால இது பைமாலிகுலர் நான் சொன்னேன். ஏன்னா பிகாஸ் இது செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஸோ அப்போ கண்டிப்பா இங்க ரேட் வந்து ஒரு இதோட கான்சன்ட்ரேஷன் மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதனால இது வந்து இது யூனிமாலிகுலர். அப்போ SN1 மெக்கானிசம் என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு ஆர் சி ஹைச்எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ இது என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு நியூக்ளியோஃபைல் கூட கனெக்ட் பண்ணுறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்குது அப்படின்னா, ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான். எக்ஸ் வெளில போயிட்டு என்ன பண்ணும், சிஹெச் ப்ளஸ் ஆர். ஸோ கார்போகேட்டன் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, ஒரு நியூக்ளியோஃபைலுக்கு வந்து அட்டாக் பண்ணுது. நியூக்ளியோஃபைல் வந்து உனக்கு ரெண்டு வழியில் அட்டாக் பண்ணலாம். ஒன்று ஃப்ரண்ட் சைடில் அட்டாக் பண்ணலாம், இல்லை பேக் சைடில் அட்டாக் பண்ணலாம். எந்த வழியில் அட்டாக் பண்ணாலும் உனக்கு வந்து ப்ராடக்ட் கிடைச்சிரும். ஸோ அப்போ ஆர் 2CHNU உனக்கு வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் வந்து ஸ்லோ ப்ராசஸ், செகண்ட் ஸ்டெப் வந்து ஃபாஸ்ட் ப்ராசஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, ரேட் ஆஃப் ரியாக்ஷன் கேன் பி டிட்டர்மைன் ஒன்லி ஃப்ரம் த ஸ்லோ ஸ்டெப். அப்போ இதுதான் வந்து ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப். அப்போ உன்னோட ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, ஒன்லி ஆன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த சப்ஸ்ட்ரேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ நியூக்ளியோஃபைலோட கான்சன்ட்ரேஷன் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ இட்ஸ் ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் 1. அதனால இட் இஸ் கால்ட் அஸ் யூனிமாலிகுலர் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். புரியுதா? ஸோ அப்போ ஸ்டெப் 1 என்னது, ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டன். ஸ்டெப் 2 வந்து நியூக்ளியோஃபிலிக் அட்டாக். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த மெக்கானிசம், நான் சொன்ன மெக்கானிசம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, நான் இதை வந்து கொஞ்சம் அனிமேஷனை காமிக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. நியூக்ளியோஃபைல் வந்து ரியாக்ட் ஆகுது. அப்போ ஃபர்ஸ்ட் கார்போகேட்டன் ஃபார்மேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து உங்களுக்கு என்ன நடக்கும்னா, நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்கும். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபார்மேஷன் ஆஃப் கார்போகேட்டையான். செகண்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா, இந்த கார்போகேட்டையான்ல நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் நடக்குது. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் நியூக்ளியோஃபைல், அட்டாக் ஆஃப் நியூக்ளியோஃபைல். ஸோ இதோட ரியாக்டிவிட்டி ஆர்டர் பார்த்தோம் அப்படின்னா, டெர்ஷரி தான் வந்து மோர் ரியாக்டிவ் தேன் செகண்டரி, பிரைமரி அண்ட் மிட்டைல். ஏன் அப்படின்னு பார்த்தோம், நமக்கு ஏற்கனவே படிச்சிருப்போம் நம்ம 11th டெர்ஷரி கார்போகேட்டன் பி அ ஸ்டேபிள் கார்போகேட்டன் டியூ டு த பிளஸ் எஃபெக்ட் ஆஃப் ஆர் குரூப். ஆர் குரூப் வந்து எலக்ட்ரான் டொனேட் பண்ணிட்டே இருக்கிறனால கார்போகேட்டன் வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம், டியூ டு த பிளஸ் ஐ எஃபெக்ட் ஆஃப் ஆர் குரூப். இண்டக்டிவ் எஃபெக்ட் வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் தனியாக. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்னன்னா, இதனால வந்து நம்மளுக்கு tertiary carbohydrate தான் வந்து will be more reactive here in the SN1 mechanism. அப்போ இது due to the stability of carbohydrate reason. இப்போ இந்த டெர்ஷரியை விட நம்மளுக்கு வந்து பென்சாயிலிக் கார்போகேட்டையான் அண்ட் அலைலிக் கார்போகேட்டையான் மோர் ஸ்டேபிள். ஏன்னா அது வந்து ரெசனன்ஸ் ஸ்டெபிளைஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா லீவிங் குரூப், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லீவிங் குரூப் ரெண்டுக்குமே காமன் தான். SN2க்கும் சரி SN1க்கும் சரி காமன் தான். RI will be more reactive than RBr, RCl and RF. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, I வந்து பிகர் குரூப், பிகர் மாலிகுல், பிகர் எலிமெண்ட். அப்போ வந்து என்ன ஆகும்னா, வந்து ஈஸியாக வந்து அட்ராக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ ஈஸியாக வந்து வெளில போயிடும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம கெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸை பார்த்துலாம். நம்ம கெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி SN2 பார்த்தோம், ஆர் சிஹெச் ஓகேவா, எக்ஸா. இப்போ இந்த நியூக்ளியோஃபைல் வந்து பேக் சைடில் வந்து அட்டாக் நடக்கிறதுனால உன்னோட ப்ராடக்ட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, உனக்கு நியூக்ளியோஃபிலிக் அட்டாக் இங்கே நடக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆர் எக்ஸ். இது ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகும், உனக்கு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் வந்து நியூக்ளியோஃபைலிக் ரியாக்ஷன் நடக்குது. நியூக்ளியோஃபிலிக் ரியாக்ஷன் உனக்கு ஃப்ரண்ட்லேயும் நடக்கும், பேக்லேயும் நடக்கும். அப்போ உனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்படி ஒரு ப்ராடக்ட்டும் இப்படி ஒரு ப்ராடக்ட்டும் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? அப்போ இது ஒரு 50%, இது ஒரு 50%. உன்னோட ரியாக்டன்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறது தான் வந்து இன்வர்ஷன்.
அப்ப SN2னால உனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து இன்வர்ஷன் ப்ராடக்ட். இப்ப SN1ல வந்து உனக்கு இது இன்வர்ஷன்லயும் 50% இன்வர்ஷன் 50% ரிட்டன்ஷன் கிடைக்குது. ரிட்டன்ஷன்னா உங்களோட ரியாக்டன்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்கும். ஸோ அதான் வந்து ரிட்டன்ஷன். ஸோ 50% உனக்கு இன்வர்ஷனும் 50% ரிட்டன்ஷனும் இருக்கும். சரி, நான் ரொம்ப ஸ்பெசிஃபை பண்ணி நான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ உன்னோட டிஎல் கேள்விப்பட்டிருப்பீங்க, டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரி, லீவோ ரொட்டேட்டரி. டெக்ஸ்ட்ரோ ரொட்டேட்டரினா இட் வில் ரொட்டேட் த லைட், plain polarized light in the clockwise direction தான் dextro rotatory. Levo rotatory, if it is going to rotate a plain polarized light in the anti-clockwise direction, it's called as levo rotatory. இப்போ இது வந்து டெக்ஸ்ட்ரோவா இருந்தா உனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் லீவோவா இருக்கும். இது லீவோவா இருந்தா உனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் டெக்ஸ்ட்ரோவா இருக்கும். இப்போ இது டெக்ஸ்ட்ரோவா இருந்தா உனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் லீவோ 50%, டெக்ஸ்ட்ரோ 50% இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. இதை பத்தின டீடைல்ஸ் இன்னும் அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல நான் போட்டு சொல்லி காமிக்கிறேன் நான். ஓகேங்களா? ஸோ கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டீரியோ கெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பிளெயின் போலரைஸ் லைட். பிளெயின் போலரைஸ் லைட்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது ஒரு லைட் அப்படின்னாலே நமக்கு தெரியும்ல, என்ன இருக்கு உங்களுக்கு, லைட் வில் பி டிராவலிங் இன் ஆல் டைரக்ஷன். கரெக்டா? இதை நான் வந்து ஒரு நிக்கல் பிரிசத்துல பாஸ் பண்ணும்போது ஐ கேன் மேக் த லைட் டு டிராவல் இன் ஒன் சிங்கிள் பிளேன். அதான் வந்து பிளெயின் போலரைஸ்டு லைட். ஓகேவா? ஸோ இஃப் ஐம் கோயிங் டு மேக் அ லைட் டு டிராவல் ஒன்லி இன் சிங்கிள் பிளேன் இஸ் கால்ட் அஸ் பிளெயின் போலரைஸ்டு லைட். ஓகே. ஸோ அடுத்து வந்து ஏசிமெட்ரிக் மாலிகுல் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. இதை ஃபுல்லாக நம்ம வந்து படிக்க போகிறோம் ஸ்டீரியோ கெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸில். ஸோ இதான் வந்து பிளெயின் போலரைஸ் லைட். அதாவது லைட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு போலரைசிங் ஃபில்டர்லையோ இல்லை நிக்கல் பிரிசத்துலையோ நான் பாஸ் பண்ணும்போது உனக்கு என்ன கிடைக்கும், ஒரே சிங்கிள் பிளெயினில் உனக்கு பாஸ் பண்ணுற மாதிரி லைட் இருக்கும். ஸோ தட்ஸ் கால்ட் அஸ் பிளெயின் போலரைஸ் லைட். ஏசிமெட்ரிக் மாலிகுல் அப்படின்னா, சிமெட்ரிக் மாலிகுல் என்னது, பவர் சிமெட்ரிக் மாலிகுல். இஃப் ஐ கேன் செப்பரேட் ஆர் கட் into two equal half, அதான் சிமெட்ரி சொல்லுவோம். அப்போ ஏசிமெட்ரினா இஃப் ஐ கேனாட் கட் into two equal half, அது ஏசிமெட்ரி. இது வந்து பயாலஜிக்கலி. இப்போ நான் வந்து கெமிக்கலி நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கார்பனுக்கு மொத்தம் வேலன்சி 4. இந்த 4 வேலன்சியும் வேற வேற வேலன்சியா இருக்கு, வேற வேற சப்ஸ்டிட்யூவெண்டா இருக்கு. 4 வேலன்சியும் இஸ் கோயிங் டு அட்டாச் டு டிஃப்ரெண்ட் சப்ஸ்டிட்யூவெண்ட். அப்போ 4 சப்ஸ்டிட்யூவெண்ட்டுமே டிஃப்ரெண்டா இருக்கும்போது அதுக்கு பேர் ஏசிமெட்ரிக் மாலிகுல். இதுல ஏதாவது 2 சப்ஸ்டிட்யூவெண்ட் சேமா இருந்தா கூட அது சிமெட்ரி கணக்குல வந்துடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஏசிமெட்ரிக் மாலிகுல்ல தான் நம்ம கைரல் மாலிகுல்னு சொல்லலாம். ஓகேவா? அதாவது ஏசிமெட்ரிக் மாலிகுல்ன்றது carbon which has 4 different substituents is called as asymmetric molecule, or it is also called as chiral molecule. Okay va? Appo what is achiral? Symmetric molecules are called as achiral molecule. Okay-ங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி. ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னா, ஆப்டிக்கல்னாலே உனக்கு லைட், ஒரு சப்ஸ்டன்ஸ் மேல லைட்டை பாஸ் பண்ணும்போது அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து லைட்டை ரொட்டேட் பண்ணி விட்டுச்சுன்னா அது ஆப்டிக்கலி ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். இப்போ ஒரு சப்ஸ்டன்ஸ்ல லைட் பாஸ் பண்றேன், அந்த சப்ஸ்டன்ஸ் இஃப் இட் இஸ் கோயிங் டு ரொட்டேட் த லைட் either in a clockwise direction or in anti-clockwise direction, then the phenomenon is called as optical activity. அப்போ அந்த சப்ஸ்டன்ஸ் பேர் ஆப்டிக்கல் ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ். புரியுதா உங்களுக்கு? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்வர்ஷன். இன்வர்ஷன் டிடெக்ஷன் இப்போ தான் பார்த்தோம் நம்ம. இங்கே RSன்னு போட்டிருக்காங்க, நம்ம ஆக்சுவல் DL பார்ப்போம் நம்ம. ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. RS வந்து நமக்கு RS நோட்டேஷன் இருக்குது, பட் உங்களுக்கு இது தேவைப்படாது. இப்போ இஃப் ஐ எம் கோயிங் டு ஹாவ் அ ரியாக்டன்ட் அஸ் அ டி ஐசோமர், உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து எல் ஐசோமராக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இன்வர்ஷன். உங்களுக்கு ரியாக்டன்ட் வந்து எல், ப்ராடக்ட் வந்து டிஆர் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து இன்வர்ஷன். அதாவது உன்னோட ப்ராடக்ட்டும் ரியாக்டன்ட்டும் ஒரே மாதிரி ஆனால் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடாது. ஓகேவா? அப்போ SN1ல நம்ம என்ன சொன்னோம், நம்ம ரிட்டன்ஷனும் இருக்கும், 50% இன்வர்ஷனும் இருக்கும்னு சொன்னோம் நம்ம. அதே எப்படின்னா, உன்னோட டி ஐசோமர் இருந்துச்சு அப்படின்னா உனக்கு 50% டியும் 50% எல்லும் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து என்னது, SN1 மெக்கானிசம். 50% டி இருக்குதுன்னா அப்போ அது வந்து என்னது, ரிட்டென்ஷன். அதாவது உன்னோட ப்ராடக்டோட ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியும் ரியாக்டன்டோட ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது ரிட்டென்ஷன். ப்ராடக்டோட ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியும் ரியாக்டன்ட் ஆப்டிக்கல் ஆக்டிவிட்டியும் வேற வேற டிஃப்ரெண்டா இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இன்வர்ஷன். அப்போ வாட் இஸ் ரெசமிக் மிக்சர்? ரெசமிக் மிக்சர், இஃப் ஐ எம் கோயிங் டு ஹேவ் போத் DL ஐசோமர் 50% போத் SN1 மெக்கானிசம்ல கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ அதுக்கு பேர் வந்து ரெசமிக் மிக்சர். ஓகேவா? இப்போ இதில் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்வர்ஷன் வில் பி ஆப்டிக்கலி ஆக்டிவ்,
Retention will be optically active, but racemic mixture will not be optically active because பாதி ஐசோமர் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுற்றும், பாதி ஐசோமர் கிளாக் வைஸ் டைரக்ஷன் சுற்றும், ரெண்டுமே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கேன்சல் அவுட் ஆயிடும். ஸோ அப்போ racemic mixture will not be optically active. ஓகேவா? ஸோ அப்போ இந்த 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 ஸ்டீரியோ கெமிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் புரிஞ்சுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் இன்னும் ஒன்று வந்து நம்ம பார்க்கணும், அது வந்து விச் இஸ் enantiomers. enantiomers அப்படின்னா என்ன அப்படின்னா enantiomers are, if I'm going to take a molecule, let us say, நான் வந்து ஒரு மாலிகுல் எடுத்துக்கிறேன் A, B, D and E. இதோட மிரர் இமேஜ் நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. what will be the mirror image? B, இது வந்து D, இது வந்து A, இதை வந்து E. கரெக்டா? இப்போ இது வந்து இந்த asymmetric molecule because all the 4 substituents are different. அப்போ இது வந்து optically active-ஆ இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, asymmetric molecules, all asymmetric carbons will be optically active. All asymmetric carbon are called as chiral carbon, which will be optically active. இப்போ if I'm going to take an asymmetric mirror carbon atom or carbon molecule which is going to be as a mirror image. இப்போ இந்த mirror image இதை அப்படியே கொண்டு போய் நான் இங்கே place பண்றேன். அப்போ உனக்கு எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? let me take write in a green color. ஓகேவா? அப்போ உன்னோட mirror image இப்படி இருக்கும். கரெக்டா? அப்போ இது வந்து நான் சூப்பர் இம்போசிபிள் மிரர் இமேஜா இருக்குமா? அப்போ if it is going to have a non-superimposable mirror image and if this molecule is going to be optically active, then that molecules are called as enantiomers. புரியுதா? non-superimposable. superimposeனா இந்த ரெண்டு கை ஒரே மாதிரி இருக்குதா? இப்போ இந்த மாதிரி இருக்கிறது பேர் சூப்பரிம்போஸ். இப்போ நான் இதை கொண்டு போய் இப்படி வச்சேன் அப்படின்னா அது நான் சூப்பரிம்போஸ். ரெண்டுமே ஒன்னா கோயின்சைட் ஆகல. கரெக்டா? So if I'm going to have a non-superimposable mirror image, then that is called as what? Enantiomers. ஓகேங்களா? Hope you understood. If you have any doubt, you can just ask me through comments. இல்லை மேம் வேறு ஏதாவது இந்த சாப்டர் எடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அதையும் நான் எடுப்பேன் நான். ஸோ எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். எஸ், அண்ட் தேங்க்யூ கைஸ்.